ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சாப்பிட்டாச்சிங்களா? அப்புறமே கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஏன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு, 12th 10th பசங்களுக்கு. அதனால ஸ்கூலில் வந்து ஆஃப் டே வச்சுட்டாங்க. ஆஃப் டே வைக்கிறனால என்ன ஆச்சுதுன்னா, இந்த பசங்களை கூட்டிகிட்டு போகவும் கொண்டு விடவும் எப்பா ரெஸ்ட்டே கிடையாது சுத்தமாட்டு. இப்போ தான் வேலை முடிஞ்சு இன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு. அதனால வீடியோ போடுறேன். அப்புறமா வந்து தூக்கம் சரியில்லை, அதனால தான் ரொம்ப இதாகி போச்சு. அப்புறமா இப்போ வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அதனால் என்னென்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ரெடி ஆயிரும். அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா, இருக்க சிலிண்டரை ஏதோ ஒரு அத்தியாவசியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ், வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, ரொம்ப வேலைக்கு அவசரம், அந்த மாதிரி டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற நேரத்தில் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிறீங்கன்னா விறகு அடுப்பு வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், மற்றவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களோட ஹெல்த்தும் முக்கியம் அதில். அப்புறமா இப்போ தட்டுப்பாடு இருக்கனால வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள்லாம் விறகு அடுப்பு வச்சுருக்குறோம். விறகு வந்து பக்கத்தில் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்குமான்னு பாருங்கள். விறகு கிடச்சிதுன்னா அப்புறமா அந்த தேங்காய் ஓடு, தேங்காய் சிரட்டையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு நல்லா எரிக்கலாம். அப்புறமா வேறு என்ன, இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மறக்காமல் பயன்படுத்தலாம் இருக்கிறவங்க. எங்கள் வீட்டில் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து முன்னாடியுமே நாங்கள் கேஸ் வந்து ரொம்ப சிக்கனமாக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரு என்ன 2 மாதம் கொண்டு வா, 3 மாதம் கொண்டு வா அப்படிம்பாரு. அதனால நான் வந்து கேஸ்லலாம் சுடு தண்ணி வைக்கவே மாட்டேன். வச்சோம்னா அவ்வளோதான், எனக்கு பீஸ் ஆக்கிடுவார். அதனால நாங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வைப்போம். அதனால அதை வந்து பத்திரமா வச்சதுனால இப்போதைக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்புறமா கொஞ்ச நாளில் இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரெடி ஆயிரும். நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் வந்து விறகடுப்பில் தான் சமைச்சிருக்கிறோம். எனக்கு நினைவு தெரிஞ்சு பிறந்ததுலேருந்தே எங்கள் அம்மா வந்து சின்ன திரி ஸ்டவ், அதாவது மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு அது கூட நல்லாவே இருக்காது சமையல். ஆனால் விறகடுப்பில் சமைக்கிறது செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியம். அப்புறமா எனக்கு வந்து நான் வந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, அதனால் எனக்கு சுத்தமாட்டு கேஸ்னாலே ஒரு பயம், பற்ற வைக்கவே தெரியாது. அப்புறம் இங்கே சிட்டிக்கு வந்தாச்சு, பல்லடம், திருப்பூர். இங்கே வந்து நம்ம விறகடுப்பு வைக்க முடியுமா வாடகை வீட்டில்? அப்புறம் உடனே வந்து நாங்கள் அடுப்பெடுத்தாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து பயம். அப்புறமா எல்லாம் அதெல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாச்சு, என்ன பயம்னு சொல்லி அப்புறம் பற்ற வைக்க படிச்சுட்டு அப்புறம் குக்கர்லாம் வச்சு சமைச்சி எடுத்து, அது வந்து வேறு வழி இல்லை. நம்ம கிராமத்தில் இருக்கவங்க ஆரோக்கியமாக அழகாக பானையிலே பொங்கி சாப்பிடலாம். இங்கே எல்லாமே நம்ம சிட்டினால் எல்லாம் வெயிட்டெல்லாம் போட்டாச்சு உடம்பெல்லாம். பழைய காலத்தில் இருக்கும்போது அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த விறகடுப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணது நல்லதான்னு மறக்காமல் கமெண்டில் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அப்புறமா வீடியோ